ஹாய் காய்ஸ், இட்ஸ் சாட்டர்டே. லஞ்சுக்கான ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் எனக்கு சிம்பிளாகவே முடிச்சாச்சு. ஏன்னா லீவுங்கிறதுனால காலைல பழைய சாதமே 2 பேரும் அடிச்சு குடிச்சிக்கிட்டோம். அவங்க அப்பா டீயை குடிச்சிட்டு அனுப்பி விட்டோம். எனக்கு இந்த ரொம்ப நாள் ஆசைங்க நெல்லிக்காயில் தேன் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால நெல்லிக்காய் இருந்துச்சா வீட்டில், அதை அரைஞ்சி தேன் ஊற்றி வச்சு பார்த்துருக்கேன். பாப்பா எந்த அளவுக்கு ஊறுது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் லெமன் சாதமும் வாழைக்காவும் பண்ணலாம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்பிளாகவே எனக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி வாழைக்காய் ஃப்ரை பண்ணுவேன்னா, எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பூண்டையும் சோம்பி நச்சிருவேன். ஒரு 3 பல்லு பூண்டு சோம்பு நச்சிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பெல்லாம் எண்ணெயிலே போட்டு பொரிஞ்சு விட்டுருங்க. சிம்மில் இருக்கணும். எண்ணெய் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். எடுத்து வச்சிருக்க வாழைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயோட. அப்பப்போ எண்ணெய் விட்டு மூடி மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் லெமன் சாதத்துக்கு எப்பவும் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. ஆல்ரெடி லெமன் எடுத்து வச்சிருக்கோம்ல, லெமன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஊற்றி ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான லெமன் சாதம் ரெடி. என் பொண்ணு என் கூட சேர்ந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தா. கடைசியாக பாருங்க அவன் சமைச்ச மாதிரியே போஸ்ட் கொடுத்துருப்பா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். See you next video. Bye.